23:34 சகோதரர் ஆண்ட்ரூ சிங் கரங்களை தட்டி அவர் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறார். வாசிக்கலாம். லூக்கா 23:34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு தீட்டு போட்டார்கள். எல்லாரும் கண்களை மூடி பேசுகிறோம். தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வேலைகளுக்கு வந்ததற்காக நன்றி செலுத்துகின்ற அழகான வேலைகளுக்கு வந்ததற்காக நன்றி. சிலுவையில் தியானித்த இந்த முதல் வார்த்தையை தியானிக்க தேவன்களுக்கு இந்த நேரத்தை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கேட்கிற ஜனங்கள் வெறுமையாக கேட்காமல் தங்களுடைய செவிகள் திறந்தவைகளாக ஆழமாக தங்களுடைய இருதயங்கள் இந்த பதியத்தக்கதாக அவர்கள் கேட்டு அவர்கள் பயன்பெற தேவனுக்கு உதவி செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் கடைசியாக பேசி சென்ற அந்த 7 வார்த்தைகளை தியானிக்க நம்ம இந்த இடத்துல கடந்து வந்திருக்கோம். அல்லேலூயா. அதில் முதலாவது வார்த்தையில் இப்படி சொல்கிறார், அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சத்தம் அல்லேலூயா. முதலாவது பகுதியில நம்ம பார்த்தோம்னா ஏசப்பா என்ன செய்யறாராம், அவர்களை மன்னிக்கிறார். யாரை மன்னிக்கிறார்? அவருக்கு மன்னிப்பு கேட்டவர்களை மன்னித்தாரா? அவர்கிட்ட தப்பு செஞ்சுட்டு வந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறவர்களை மன்னித்தாரா? அவரை யார் மன்னித்தார்? அவரை சிலுவையில் அடித்து கொல்ல போக அந்த சமயத்துல இறக்க போற அந்த கடைசி தருவாயில அந்த ஜனங்கள் என்ன பண்றாரு? தேவன் அவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயல்பா ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவர்களை மன்னிப்பானா? பாவம் செஞ்சுட்டு தங்களுக்கு விரோதமா தப்பு செஞ்சுட்டு அவன்கிட்ட வந்துட்டு என்ன மன்னிச்சிருப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்டா ஒருவேளை என்ன பண்ணுவான்? நம்மளா இருந்தாலும் மன்னிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் தேவன், நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தன்னை அடித்தவர்களை, தன்னை கொலை செய்தவர்களை, தன்னுடைய முகத்துல காரி துப்பினவர்களை, சாட்டையினால் அடித்தவர்களை, அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன பண்றாராமா? நம்முடைய தேவனானவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில அந்த கடைசி தருவாயில இருக்கும்போது அப்படிப்பட்ட ஜனங்களை அவர் மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இயேசுவை முன்மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் அநேக கதாபாத்திரங்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். அநேக ஜனங்களுடைய வரலாற்றை பற்றி நம்ம பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணணுமா? முழுவதுமாக முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளணும். எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆபிரகாமா இருக்கலாம், மோசேவா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், யாருனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவர்கள் விழுந்து போயிருக்கிறாங்க, அவங்க பாவம் செய்திருக்கிறாங்க. வேதாகமத்திலே பாவம் செய்யாத ஒரே மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மனிதனாக இந்த பூமியில வந்து பாவம் செய்யாத ஒரே மனிதன் வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து மாத்திரம். எனவே நம்மளும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளணும்னா இந்த வேதத்துல இயேசு கிறிஸ்துவை நம்ம முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறவராக காணப்படலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு அவர் என்ன விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுப்பா நம்மளுக்கு தகப்பனா இல்லையா? இல்லையா? இந்த உலக பிரகாரமான தகப்பனே அவங்களுடைய பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும்னு விரும்புவாங்க? நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க. இன்னொரு காரியம், அவங்கள போலவே வரணும்னு விரும்புவாங்க. விரும்புவாங்களா மாட்டாங்களா? பெரிய தொழிலதிபராக இருந்தாங்கன்னா தன்னுடைய தொழிலை தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணணும், அதை எடுத்து செய்யணும்னு விரும்புவாங்க. இதே ஊழியக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஊழியத்தை அவங்க பிள்ளைகள் எடுத்து செய்யணும்னு விரும்புவாங்க. இப்படி அவங்களுடைய பண்புகள், அவங்களுடைய தொழில்கள், அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே அவங்களுடைய பிள்ளைகளும் அப்படியே செய்யணும்னு என்ன பண்ணுவாங்க? அந்த தகப்பன்மார் உலக பிரகாரமான தகப்பனே விரும்புகிறவரா இருந்தா நம்முடைய பிதாவும் நம்முடைய ஏசப்பாவும் என்ன பண்றாரு? அப்படியே விரும்புகிறவரா காணப்படுகிறார். எடுத்தவங்க வாசிக்கலாம். லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் மாத்திரம் என்ன பண்ணல அவரு சொல்ல, நான் பரிசுத்தர் ஆகையால் என்ன பண்ணுங்க? நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், என்ன போலவே என்ன பண்ணுங்க? நீங்களும் இருங்கன்னு விரும்புகிறார். யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் மாத்திரம் என்ன பண்ணல ஏசப்பா இந்த இடத்துல அப்படியா சொல்லியிருக்காங்க? அதற்கு முன்பாக நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர்
அன்பாயிருங்கள். ஹல்லேலூயா. இப்படி அநேக இடங்களில நான் செஞ்சது மாதிரியே செய்யுங்க, என்ன போலவே இருங்க அப்படின்ட்டு அந்த தகப்பன் அவருடைய பிள்ளைகள் அவரை போலவே இருக்கணும்னு என்ன பண்றாரு? அவர் விரும்புகிறவராக அவர் காணப்படுகிறார். அதே தேவன் தான் இன்னொரு பகுதியில் சொல்லியிருக்கிறார் பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு? தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். யாருமே பேசவே மாட்டேங்கிறீங்களா? தெரியுதா இல்லையா? நல்லா தெரியுதுல? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கணும்னு விரும்புகிற இந்த ஆண்டவர் இந்த பகுதியில் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். தேவன் உங்களுக்கு எப்படி மன்னித்தாரோ நீங்களும் என்ன பண்ணுங்க? ஒருவருக்கு ஒருவர் அவரவர்களுடைய தப்பிதங்களை, அவரவர்களுடைய குற்றங்களை, உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் என்ன பண்ணுங்க? நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு தேவன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதை எப்படி செய்யணுமாமா? தேவன் நம்மளுக்கு எப்படி மன்னித்தாரோ அதே போல நம்மளும் அவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு எப்படி மன்னித்தார்? நம்ம ஒரு நேரம் 2 நேரமா விழுந்திருக்கிறோம், எல்லாரும் யோசிச்சு பார்த்தோம்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் எண்ணவே முடியாது. நம்ம செய்த தப்பிதங்கள், நம்ம பிதாவுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, இந்த வேதத்துக்கு விரோதமாக நம்ம செய்த குற்றங்களை எண்ணி பார்த்தோம்னா அது என்னவே முடியாது, கணக்கில் அடங்காததாக இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்மை என்ன பண்ணாராமா? தேவன் நம்மளுக்கு மன்னித்தார். இதே போல நம்மளும் என்ன பண்ணணும்? நம்ம கூட இருக்க நம்ம சகோதரர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உற்றார் உறவினர்களை நம்ம என்ன பண்ணணுமாமா? மன்னிக்கிறவர்களாக காணப்படணும். அது எப்படின்னா அவரை போலவே நம்ம மன்னிக்கிறவர்களாக காணப்படணும். அவரை போலவே எப்படி நம்ம இந்த வாசிச்சோம்ல, முதலாவது அவர் சிலுவையில பேசின அந்த வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். சிலுவையில் அவர் அடித்தவர்களை, அவரை துன்பப்படுத்தினவர்களை அவர் எப்படி அந்த சமயத்துல அவர் மன்னித்தாரோ அதே போல அதற்கு ஒப்பாகவே நம்மளுக்கு விரோதமா எழும்புகிறவர்களையும் நம்மளுக்கு விரோதமா செயல்படுகிறவர்களை நம்மளும் மன்னிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னும் மத்தேயு 18வது அதிகாரம் 21, 22ல வாசிக்க வேண்டாம். அங்க ஒரு காரியத்தை பார்த்தோம்னா, பேதுரு ஆண்டவர்கிட்ட வந்து என்ன கேட்பாரு? என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செஞ்சானா எத்தனை தடவை அவனை மன்னிக்கணும்? 7 தடவை மாத்திரமா அப்படின்ட்டு பேதுரு என்ன பண்ணுவான்? இயேசு கிறிஸ்துவை கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, 7 தடவை மாத்திரம் இல்ல, 70 தடவைனால என்ன பண்ணு? மன்னி அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. நீங்க ஒரு நாளுக்கு ஒருத்தர் அதிகபட்ச நேரம் எத்தனை தடவை மன்னிச்சிருக்கிறீங்க? ஒரு நேரம் மன்னிப்பீங்க, 2 நேரம் மன்னிப்பீங்க. அதுக்கப்புறம் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கோவம் வந்துடும். அல்லேலூயா. கோவம் தானே ஒரு மன்னிப்பீங்களா யாராவது? இது சொல்லியிருக்காரு, குறைஞ்சது 7-70 தரம் என்ன பண்ணணுமாமா நீங்க? மன்னிக்கணும். 7-70 தரம் எவ்வளோ? 7 × 70 எவ்வளோ? அது தெரியாதா? 490 தடவை. அதாவது 490 தடவை நம்ம சொல்லல, எவ்வளவு நேரம் செஞ்சாலும் மன்னிக்கணும் அப்படிங்கிறதற்காக அவன் 7 தடவையான்னு கேட்டதற்கு 7 தடவை இல்லப்பா, 7-70 தடவைனால என்ன பண்ணு? உனக்கு விரோதமா பாவம் செய்த ஒரு சகோதரன் ஒரு நாளைக்கு என்ன பண்ணு? நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு தடவை நம்மளுக்கு விரோதமாக எவ்வளவு பேர் நம்மளுக்கு எழும்பி பாவம் செஞ்சாலும் நம்ம அவர்களை மன்னிக்கிறவராக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லணும்னா, சொரணை இல்லாதவர்களாக இருக்கணும். எப்படி? மன்னிப்பு கேட்கும் போது என்ன பண்ணணுமாமா? நம்ம அவன் முன்னாடி செஞ்சதை நினைக்கவே கூடாது. முன்னாடி செஞ்சதை அப்படியே மறந்துட்டு சரிப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர் விரும்புகிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி மன்னிக்காத பண்புகள் நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்னு பார்க்கலாம். மார்க் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட, பிதா கிட்ட நீங்க ஜெபிக்கும் போது ஒருவன் பேர்ல உங்களுக்கு குறை இருந்ததுன்னா அவனுக்கு என்ன பண்ணணுமாமா? நீங்க மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெபிக்கிறவர்களாக என்ன பண்ணணுமாமா? காணப்பட வேண்டும். அதுல அப்படியே அந்த 2வது பகுதியை வாசிங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அல்லேலூயா. நீங்க மன்னிக்காட்டி என்ன பண்ண மாட்டாராமா? அவர் உங்கள் தப்பிதங்களை என்ன பண்ண மாட்டாரு? மன்னிக்க மாட்டார். அப்ப நம்ம தப்பிதங்களை மன்னிக்காட்டி நம்ம எப்படி இருக்கோம்? இன்னும் பாவத்தோட
இருக்கும். நம்ம பாவத்தோடு இருக்கிற ஜெபத்தை ஏசப்பா கேட்பாங்களா? கேட்பாரா? என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. அதே போலதான், அப்படி போல நம்மளுக்கு இருக்க குறைகளை, நம்மளுக்கு குறை செய்த ஜனங்களை நம்ம மன்னிக்காம நம்ம வந்து ஜெபத்துல உட்கார்ந்தோம்னா, பிதாவும் நம்மளுடைய குற்றங்களை என்ன பண்ண மாட்டாரு? மன்னிக்க மாட்டாரு. மன்னிக்காம நம்ம பாவத்தோடு இருக்கும்போது நம்ம ஜெபத்தையும் என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. அதனால நம்மளுக்கு இருக்க நம்மளுக்கு விரோதம் எழுதிருக்க எல்லா ஜனங்களையும் நம்ம மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜெபத்தை கடந்து சொல்லும் போது உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய கரைகளையும் உங்களுடைய குற்றங்களையும் அவர் மன்னித்து அந்த ஜெபத்திற்கு அதிசீக்கிரத்தில் விரைவில் அவர் பதில் தருகிறவராக அவர் காணப்படுவார். அல்லேலூயா. இந்த ராஜா தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த ராஜா தான் பிதாவானவர். அவர் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம், எவ்வளவு பெரிய பாவங்களை எல்லாம் நம்மளுக்கு மன்னித்து இருக்கிறார். அல்லேலூயா. இதே போலதான் அந்த பாவங்களை மன்னித்த அதே நன்றியோடு நம்ம என்ன பண்ணணுமா? அவருக்கு எது கடனாக அவர் செலுத்த சொல்லல, அதற்கு ஒப்பாக என்ன பண்ண சொல்லி இருக்கிறாரு? ஒருவரில் ஒருவர், உங்கள் நண்பர்களை, உங்கள் உற்றார் உறவினர்களை, உங்கள் சகோதரர்களை என்ன பண்ணுங்க? அதற்காக அதை நினைத்து நீங்க இங்க இந்த உலகத்துல இவர்களை நீங்க மன்னிக்கும் போது உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா இருக்கும். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கிறதாக இருக்கும் என்று இந்த மன்னிக்கிறத பத்தி இந்த பகுதியில தேவன் அழகாக நம்ம பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் லூக்கா 23:34 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்தவர்கள் அவர்கள் செய்கிறதெல்லாம் அறியாமல் இருந்தார்களா? அறியாமல் இருந்தார்களா? ஆனா இங்கே எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவிக்குரிய ஒரு அறியாமை. மனக்கண்கள் மூடப்பட்டவர்களாக, பிசாசனால இருதயம் மந்தமாக்கப்பட்டவர்களாக, செவிகள் மந்தமாக்கப்பட்டவர்களாக, அந்த அறியாமையை குறித்து இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 4:18 வசனத்தை வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. ஹல்லேலூயா. தங்களில் இருக்கும் அறியாமையினாலே எப்படி இருந்தாங்களாமா? தேவனுடைய ஜீவனுக்கு எப்படி இருந்தாங்க? தேவனுக்கு அந்நியராக இருந்தார்கள். ஹல்லேலூயா. தங்களுடைய அறியாமையினால, அதாவது ஆவிக்குரிய ஆவியில இருந்த அந்த அறியாமையினால அந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்களாமா? தேவனுக்கு அந்நியராக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன 1 தீமோத்தேயு 1:13 வசனத்தை வாசிங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க. முன்னே அவர் எப்படி இருந்தாராமா? நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல். எதனால் அப்படி இருந்தாராமா? அறியாமை. ஹல்லேலூயா. தனக்குள்ளாக இருந்த அந்த அறியாமையினால முன் காலத்துல அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களை, அவருடைய ஊழியக்காரர்களை தூஷிக்கிறவனாக, துன்பப்படுத்துகிறவராக, கொடுமை செய்கிறவராக என்ன பண்றாராமா? இருந்தார். ஆனா இந்த அறியாமை அவருக்குள்ள இருந்து எப்பொழுது அது நீங்கினதோ அவர் முழுவதுமாக மனிதனே சவுலாக இருந்தவர் பவுலாக என்ன பண்ணினாராமா? அவர் மாறினவராக அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்மளுக்கு எதிராக அநேக ஜனங்கள் எழும்பி அநேக காரியங்களை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செய்கிறது என்ன பண்றோம்? நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளும் என்ன பண்ணணும்? அவர்களை மன்னிக்கிறவர்களாக காணப்படணும். ஏன்னா சிலுவையில இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மாம்ச அறியாமை கிடையாது. மாம்சத்தில் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் இவர்கள் என்ன பண்ணக்கூடாது, பெருகிடக்கூடாது, நம்மளுடைய எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, மாத்திடுறாங்கன்னு. மாம்ச அறியாமை கிடையாது. அந்த ஆவியில பிசாசானவன் இவர்களை மனக்கண்களை என்ன பண்ணி இருக்கிறான்? குருடாக்கி வைத்து அறியாமையினால் இவர்களை கட்டி வைத்திருக்கிறனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளை அந்த ஜனங்கள் நம்மளுக்கு எதிராக, கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த ஜனங்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்மளும் அப்படிப்பட்ட ஜனங்களை மன்னித்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது எப்படி இந்த பவுலானவனை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருந்தார்? இந்த அறியாமையிலிருந்து அவர் மாற்றினாரோ, நம்மளை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற இந்த ஜனங்களையும், இந்த தீவிரவாத ஜனங்களையும், இந்த இப்படிப்பட்ட இயக்கங்களில் இருக்கிற இந்த ஜனங்களையும் அந்த அறியாமையிலிருந்து என்ன பண்ணுவாராமா?
இயேசு கிறிஸ்துவானவர் விடுதலையாக்குகிறவராக, ஒரு பவுலை போல அவர்களையும் மாற்றுகிறவராக, அந்த அறியாமையிலிருந்து அவர் விளக்குகிறவராக காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம முதலாவது நம்ம மன்னிக்கிறவர்களாக காணப்படணும். இரண்டாவது இந்த அறியாமையில் இருக்கிற அந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டு அவர்களையும் நம்ம மன்னிக்கிறவர்களாக காணப்படும் போது ஒரு நாள் அப்படிப்பட்ட ஜனங்களையும் தேவன் ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தை அவர் சேர்த்துக் கொள்கிறவராக அவர் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் வரிகளை பாடி அப்படியே முடிக்கிறவர்களாக காணப்படலாம். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும்.